Taste the Daily. நாகை அருகே சேரும் சகதியுமான பாதையில் நாற்று நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மடப்புரம் ஊராட்சியில் மடப்புரம், ஏர்வைக்காடு, வாழக்கரை ஆகிய 3 கிராமங்களையும் இணைக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் மண் சாலையானது போக்குவரத்திற்கு தகுதியற்ற வகையில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த சாலையை தார் சாலையாக மாற்றக்கோரி பலமுறை மனு அளித்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காகவே அதிகாரிகள் இருப்பதால் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தை நடத்தி திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். நடக்க முடியல, அறுவடை நாளையில எல்லாம் போக முடியல, ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஷின் எல்லாம் கொண்டுகிட்டு போக முடியல, இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் முதலமைச்சருக்கும் எல்லா துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மனு கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதனால் ஊர் மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது இனிமையாவது இந்த கொடுத்த மனுக்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த மனு சம்பந்தமாகவும் இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாலை மறியல் போராட்டம், மற்றபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று போராட்டம், இந்த மாதிரி அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை மடப்புரம் ஊராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பெண்ணின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரின் தாயார் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோவூர் கிராமத்தை சேர்ந்த கயல்வேந்தன் என்பவரின் மனைவி கயல்விழி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கயல்விழியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரின் மாமியார், மாமனார் மற்றும் கணவரை கைது செய்து விசாரணை செய்ய கோரியும் கயல்விழியின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.